கூட்டணி ஆட்சிக்குள்ள ஒரு குழப்பம் வந்துடும், அவங்க தரப்பு கோரிக்கைகளை இவங்க ஏற்றுக்கொள்வதில் சிக்கல் இருக்கு அப்படிலாம் பேசப்பட்டாலும், திரு ரவீந்திரன் துரைசாமி சொன்ன மாதிரி இரண்டு தரப்புக்குமே ஒரு தேவை இருக்குல்ல. இப்போ இவங்களுக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து கிடைக்கணும், மாநிலத்திற்கான நிதி கிடைக்கணும், மத்திய அமைச்சரவையிலையும் இடம் கிடைச்சிருக்கு. அதை வச்சு அவங்க சட்டமன்ற இதில் மாநிலத்தில் செய்வதன் மூலமாக இரண்டு தலைவர்களுமே, திரு சந்திரபாபு நாயுடு, திரு நிதிஷ்குமார் இருவருமே அங்கே இருக்கக்கூடிய மாநில செல்வாக்கு உயர்த்தணும்னு நினைப்பாங்க இல்லையா? இதில் ஏன் குழப்பம் வரும்ன்ற எதிர்பார்ப்பு நிலவுது? இப்போ இந்த என்டிஏ சர்க்காருக்கு பதிலாக இந்தியா கூட்டணி ஆட்சி பொறுப்பில் அமர்ந்திருந்தாங்கன்னா, இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போதே என்ன சொன்னாங்க? இந்த பக்கம் மோடி இருக்காரு, அந்த பக்கம் யார் இருக்கா? ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு முதலமைச்சராக, ஒவ்வொரு பிரதமராக இருப்பாங்க, இல்லை 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி பிரதமர் மாறிட்டே இருப்பாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. எந்த கூட்டணி ஆட்சியாக இருந்தாலும் அதில் குழப்பங்கள் வரதான் செய்யும். இப்போ இந்த கவர்மெண்ட்ல குழப்பம் வராது அப்படின்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? எந்த உறுதியான நிலைப்பாட்டோட நீங்க அதை சொல்ல முடியும்? குழப்பங்கள் அப்படின்றது, பிரச்சனைகள் அப்படின்றது பெரிய பெரிய கருத்து முரண்பாடுகள், அதாவது கொள்கை ரீதியான முரண்பாடுகள் எல்லாம் வரணும் அப்படின்னு கூட கிடையாது. சின்ன விஷயமா இருக்கும், பிரச்சனை வந்துடும். சந்திரபாபு நாயுடு போன் எடுக்க மாட்டாரு, இல்ல நிதிஷ்குமார் போன் எடுக்க மாட்டாரு, டெல்லி அலற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. இந்தியா கூட்டணி பல மாநில தலைவர்கள் சங்கமிக்கக்கூடியது ஒரு புள்ளி. கரெக்ட். ஆனா என்டிஏல பாஜக ஒரு பக்கம் வெர்சஸ் இந்த பக்கம் மாநில. நீங்க பாஜக யாருடைய தயவுல இன்னைக்கு ஆட்சியில இருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். நீங்க 240 அப்படின்றது உங்க நம்பர்ஸ். பட் அந்த நம்பரை வச்சுக்கிட்டு நீங்க ஆட்சி அமைக்க முடியாது இல்லையா? நீங்க தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. அதை யாருமே குறைச்சி மதிப்பிடல, அதை யாருமே கேள்வியும் கேட்கல. பட் எங்களுடைய கோரிக்கையை நீங்க செஞ்சு கொடுக்கல அப்படின்னும் போது, எங்களுடைய கோரிக்கையை நீங்க செவிசாய்க்கல, எங்களுடைய கோரிக்கையை நீங்க நிறைவேற்றல அப்படின்னும் போது நிச்சயமா அவங்களுக்கு பிரச்சனை வரும் இல்லையா? இப்ப இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கடந்த 10 ஆண்டு காலம் பிரஷர் பாயிண்ட் அப்படின்றது ஒண்ணுதான். அது நரேந்திர மோடி மட்டும்தான். அவரை பிரஷர் பண்ணா மட்டும்தான் இதான் நடக்கும். விவசாயிகள் 1 வருஷம் போராட்டம் பண்ணாங்க, கண்டுக்கவே இல்லையே. யூபியில் அது பிரச்சனையாக மாறுகிறது அப்படின்னும் போது அதை வாபஸ் வாங்கினாரு. அதுக்கப்புறம் சிஏஏ என்ஆர்சி ப்ரெஷர் பண்ணாங்க, ஒன்றும் பண்ணல, இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த ப்ரெஷர் பாயிண்ட் அப்படின்றது இப்போ ஆந்திரா ஒரு ப்ரெஷர் பாயிண்டா மாறி இருக்கு, பீகார் ஒரு ப்ரெஷர் பாயிண்டா மாறி இருக்கு. நீங்க டெல்லியில போய் உட்கார்ந்து போராட்டம் பண்ண, ஆந்திரால ஒரு போராட்டம் பண்ணி அங்க சந்திரபாபு நாயுடுக்கு எதிராக மனநிலை மாறுகிறது அப்படின்னா அவர் கூப்பிட்டு சொல்ல போறாரு. இல்ல நிதிஷ்குமாருக்கு ஒரு நெருக்கடி அங்க ஸ்டேட் லெவல்ல உருவாகுது அப்படின்னா அவர் இங்க நெருக்கடி போட போறாரு, இங்க அழுத்தம் போட போறாரு. அப்ப இந்த விஷயங்கள்லாம் இந்த அரசாங்கத்துல தங்க வரதராஜன், பாஜக எடுக்கக்கூடிய முடிவுகள், செயல்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய திட்டங்கள், கொண்டு வரணும்னு விருப்பப்படக்கூடிய சட்டங்கள்லாம் தங்களுக்கு லாபம் இருக்கும், மாநிலத்துல தங்கள் கட்சிக்கு எந்த பாதிப்பும் இருக்காது, அரசுக்கு பாதிப்பும் இருக்காதுங்கிற வரைக்கும் திரு சந்திரபாபு நாயுடும் திரு நிதிஷ்குமாரும் அதை அலோவ் பண்ணுவாங்க. அங்க நமக்கு சிக்கல், அங்க பாதிப்பு இருக்கு அப்படின்னா அவங்க எதிர்க்க தான் செய்வாங்க. அப்ப பாஜக தங்களுடைய சித்தாந்தம் கொள்கையிலிருந்து விலகி போக வேண்டிய தேவை இருக்கும். அப்போ அவங்க நினைக்கிற அந்த பெரும்பான்மை மக்கள்கிட்ட அவங்களுடைய செல்வாக்கு குறையவோ இல்ல நீர்த்து போகவோ வாய்ப்பு இருக்கும். இவங்களை எதிர்த்துட்டா ஆட்சி பறி போயிடும். எப்படி ரெண்டு சிக்கலையும் எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும் சார்? பாஜக சித்தாந்தம் என்ன சார்? மாநிலங்கள் முன்னேறணும், நாடு தேசம் முன்னேறணும், இதுதான் எங்களுடைய. நான் என்ன கேட்கிறேன், எந்த ஒரு மாநிலம் பாதிக்கிற மாதிரி எந்த முடிவும் எப்பயுமே எடுத்தே கிடையாதுங்க. நீங்க விவசாய சட்டம் வாதித்தா அது வேற கணக்கு, நாங்க எடுத்த முயற்சி வேற, அதை அவருக்கு புரிந்து கொண்ட விதம் வேற. அதனாலதான் அதை கைவிட்டோம், வேற ஒண்ணு கிடையாது. அதனால இன்னைக்கு சந்திரபாபு நாயுடா இருக்கலாம், திரிபோல் அலையன்ஸ்ல தான் நீங்க எப்ப எல்லாம் என்டிஏல வந்திருக்காரோ அப்பெல்லாம் ஜெயிச்சிருக்காரு, எப்பெல்லாம் என்டிஏ விட்டு போயிருக்காரோ மீண்டும் விவசாய சட்டங்களை கொண்டு வருவோம் சொல்லிருங்க. மாநில கட்சிகளால தானே வளர்ச்சி பாதிக்கப்படுது, மாநில கட்சிகளால வளர்ச்சி பாதிக்கப்படுது. எப்ப பார்த்தாலும் தேர்தல் நடந்துட்டே இருக்கு அப்படிலாம் சொன்னது. மாநில கட்சிகள்லாம் ஃப்ரீ ஸ்கீம்ஸ் கொடுக்கறாங்க, ரேவடி அப்படின்னாங்க. ரேவடி கல்ச்சரை உருவாக்குறதே மாநில கட்சிகள். அதனால இந்தியாவுடைய பொருளாதாரத்தின் மீது சுமை ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னீங்க. அப்போ இதெல்லாம் பிரச்சனையாக மாறாது. பதில் சொல்லட்டும், உங்க நேரத்துல இருக்க கூடாது. சரி, பதில் சொல்லுங்க. ஒரே நாடு ஒரே, அதாவது என்ன சொல்றேன்னா, ஒரே கட்டமா நடந்ததுன்னா அது எல்லாத்துக்கும் நாட்டுக்கு நல்லது, பொருளாதார ரீதியாக சரி, பல முடிவுகள் எடுக்கிறது, அந்த விஷயத்த சொன்னதை தவிர மாநில தேர்தல் நடத்தக்கூடாது முதலமைச்சர் கூட யார் சொன்னா? அது மாதிரி நீங்களும் கட்டமைக்காதீங்க. அது போல சகோதரி சொன்னாங்க, அவங்களோட திமுக சகோதரி ரொம்ப என்ன சொல்றது, 2014 என்டிஏ சர்க்கார் மோடி சர்க்கார் தான், 2019 மோடி சர்க்கார் என்டிஏ சர்க்கார் தான், இப்பொழுதும் என்டிஏ சர்க்கார் மோடி சர்க்கார் தான். மேடம் தெரிஞ்சுங்க, சகோதரியோட ஆளுக்கு என்ன புரியுதுன்னா,
திமுக பாத்தீங்கன்னா இப்ப 40 ஜெயிச்சு அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே பிரயோஜனம் அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா 2014 வந்து இங்க ஜெயிச்ச உடனே இவங்க விட்டு கொடுத்தாலும் அங்க ஆட்சி இருக்கும். அதனால பல பசையான இலக்க வாங்கினாங்க. 2004 2009 ஆனா 2014 19 நடக்கல, இப்பயும் நடக்கல. அதனால அந்த விரக்தியில பேசுறாங்க. சரி, ஒரே ஒரு கேள்விதான் சுருக்கமா, நான் இடைவேளைக்கு போகணும். ஒருவேளை உங்களோட இருக்கிற திரு சந்திரபாபு நாயுடுவும் திரு நிதிஷ்குமாரும் வேண்டாங்க இதை செயல்படுத்தாதீங்க அப்படின்னு எதிர்ப்பு தெரிவித்தால், அவங்க விருப்பத்தை சொன்னால் பாஜக அதை கைவிட்டுரும், செய்யாது. ஒரு விஷயம் கார்த்திகேயன், நான் புரிஞ்சுக்கணும் சார். இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு அப்படி விலகிட்டு போய் என்ன செய்ய முடியும்? தன்னுடைய 22 கட்சி தன்னை மாநில உரிமைக்காக 22 கட்சிகிட்ட போய் சந்திரபாபு நிற்பாரா? ஒரு நரேந்திர மோடி இருந்து அந்த மாநிலத்துக்கான அது நிதிஷ்குமார் கதைதான் சார் கேள்வி. அதே கேள்வி அவர் பாஜகவை நோக்கியும் கேட்க முடியும்ல, அந்த இடத்துலதான் அவர் இருக்காரு. நீங்க திரு சந்திரபாபு நோக்கி கேட்கிற கேள்வியை அவர் உங்ககிட்டயும் கேட்க முடியும். அதாவது கார்த்திகேயன், நாங்க வந்து 182 வச்சிருந்தப்பே வாஜ்பாய் வெறும் 182 வச்சிருந்தப்பே நாங்க 6 ஆண்டு கால நிறையான ஆட்சியை கொடுத்தோம், 5 ஆண்டுகள். சரி, இப்ப 241, எங்களுக்கு 182 இல்ல 241. அதனால பொறுத்திருந்து பாருங்கள், இந்த நரேந்திர மோடி ஆட்சி 3.0 10 ஆண்டுகளை விட எப்படி சிறப்பா இருக்கு. பேசுவோம்.